பொழுதே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கமான அருளானே. எல்லாம் உள்ள ஏழுமலையான் பெருங்கருணையால் இன்றைக்கு ஒரு சனிக்கிழமை மதிய நேரம் சேவாலயாவில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸோடு சேர்ந்து மாணவர் கம்பர் கழகம் இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிற ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்தது என்பது இறைவன் திருவருள் அல்லால் வேறல்ல. இந்த அவையை பார்க்கிற பொழுது அழகான ஒரு அவை, அடக்கமான ஒரு அவை, அலங்காரமான ஒரு அவை என்று சொல்வதோடு ஆற்றல் மிகுந்த மாணவர்களை கொண்ட சேவாலயாவின் அறை என்று நினைக்கிற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை தலைமை தாங்கி பேசிய துறைத் தலைவர், தன்னார்வலர் மேம்பாட்டுத்துறையினுடைய அனுப்பிரியா அவர்களே, வரவேற்பை நிகழ்த்திய துறைத் தலைவர், கல்வித்துறையினுடைய துறைத் தலைவர் திருமதி விஜயா அவர்களே, இங்கே துறைத் தலைவராக நிர்வாக பொறுப்பேற்றிருந்து முதலிலே பேசிய நிர்மலா மேடம் அவர்களே, என்னோடு அல்ல அவரோடு நான் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய புரவலர் அறிஞர் என்ஆர்பி அவர்களே, மாணவர்களாக கலந்து கொண்டு பின்னர் இணையர்களாகி இன்றைக்கு இணையம் மூலமாகவும் வானொலி மூலமாகவும் தமிழகத்தை கலக்கி கொண்டிருக்கிற ரேகா மணி அவர்களே, இங்கே ஆசிரியர் செம்மல் விருது வழங்கப்பட்டு அதனை பெற்றுக்கொண்டிருக்கிற இலக்கிய மேகம் நான் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களே, உங்களுக்கு அந்த விருது கொடுத்ததனால் மாணவர் கம்பர் கழகம் பெருமை கொள்கிறது. உங்களுக்கு விருது கொடுத்து நாங்கள் எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்றே உங்களை வாழ்த்த தோன்றுகிறது. இந்த மாணவர் கம்பர் கழகத்துடைய நோக்கம் மாணவர்களை தமிழின்பால் ஈர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்றைக்கு பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அதில் மெயினான ஒன்று நம்மளுடைய செல்ஃபோன். அதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொன்னால் புத்தகங்களை படிக்க வேண்டும். நீங்கள் பாட புத்தகம் படிக்கணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை, அது எப்போவுமே உங்களுக்கு இருக்க ஒரு கடமையாக இருக்குது. உங்களுக்கு தேடி கிடைக்கிற எந்த புத்தகம் வேண்டுமானாலும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான புத்தகங்களை நீங்கள் படிக்க துவங்கினால் அந்த எழுத்துக்களிடையே நீங்கள் உங்களுடைய தலையை குனித்தால் பின்னால் உங்கள் வாழ்வு தலைநிமர செய்யும் என்று சொல்வார்கள். அப்படி எழுத்துக்கு நீங்கள் அடிமையாக வேண்டும். எவ்வளவோ எண்ணற்ற புத்தகங்கள் மலிந்து கிடக்கிறது இந்த நாம் மாநிலத்தில். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக புத்தகத்திற்கு குறைவே இல்லை. இலக்கியங்கள் என்றால் 18 கணக்குன்னு எடுத்தால் அதில் ஒரு 18 புத்தகம் இருக்குது. இலக்கியங்கள்னா எங்கேயோ இருக்குது. இதிகாசங்கள்னா ராமாயணம் மகாபாரதம் இருக்குது, கம்பராமாயணம் இருக்குது, பெரிய புராணம் இருக்குது, வில்லிபுத்தூராக எழுதிய மகாபாரதம் இருக்குது. இப்படி நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு ஆயுசு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஈடுபட ஆரம்பித்தாதான் தெரியும். என்னை பற்றி சொல்லும்போது நாராயண நாவல்கள்லாம் சொன்னாங்க. நான் நாராயணம்லாம் மனப்பாடம்லாம் பண்ணலை. தினம் ஒரு பாசனம் சொல்லணும். இன்னைக்கு 2086வது நாளாக ஒரு பாசனம் சொல்லியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆகிருக்கு? 7 வருஷமாக ஒரு விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது மற்றவர்கள் பார்க்கணும், லைக் வாங்கணும், போகணும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு கடமை, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் நாராயண நாமத்தை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். அதை நான் வெறும் கோவிந்தான்னு சொன்னால் எத்தனை முறை சொல்கிறேன்றது வேற. அதை ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள் அல்லவா? அப்படி ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்தார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து அந்த பாசுரங்களின் வாயிலாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிற விஷயத்தை நாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இல்லை என் மனதில் இருப்பதை நானே திரும்ப ஒரு அடி கேட்கணுன்றதுக்காக தான் 2086 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 1200 நாள் நான் முடிக்கணும். 4000 முடிப்பதற்கு உங்களுடைய அனைவரின் ஆசையையும் நான் வேண்டுகிறேன். ஆரம்பிக்கும் போது தெரியாது. முதல் பாசனம் ஆரம்பிக்கும் போது பல்லாண்டு ஆரம்பிக்கிற போது ஒரே ஒரு நிமிஷம் தான் சொன்னேன். பல்லாண்டுன்னு ஆரம்பிச்ச அந்த பாசனத்தின் விளக்கம் 1 நிமிடம் 37 வினாடி தான் நான் சொன்னேன். அதை அனுப்பிச்சுட்டு நான் ஞானசுந்தரம் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா இன்றைக்கு நான் ஆரம்பித்திருக்கிறேன், உங்களுடைய ஆசி வேண்டும் என்று. தொடர்ந்து நடத்து 4000 சொன்னாரு. அது அன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த 4000 நோக்கி நான் நடைபெற்று கொண்டிருக்கிறேன். அப்படியே சங்க இலக்கியங்களில் திருக்குறள் உரை சொன்னேன். பின்னால் நாலடியார் 4
ஆதார கோவை முடித்து விட்டேன், இன்னா 40 முடித்து விட்டேன், இனிய 40 தொடர்ந்து கொண்டிருக்கிறேன், இனியவை 40 சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்கேருந்து வந்தது இந்த இன்ட்ரெஸ்ட்னா, படிக்கும் போது தான் தெரியுது நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்கிறாங்க. நாம் என்ன நினைக்கிறோம்னா நாம புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு முன்னாடி. அவர்களுடைய உணர்வுகளை, உள்ளத்துணர்வுகளை மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையில் அனுபவித்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளை ஆக்கிக் கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பொழிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி பொழியப்பட்டதிலே ஒன்றுதான் கம்பநாட்டு ஆழ்வானுடைய இந்த கம்ப ராமாயணம். இந்த ராமகாதை வால்மீகத்துக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. வால்மீகி நடந்ததை நடந்தபடியே எழுதினார். அவர் ராமனை தெய்வமாக பார்க்கவில்லை, மானிடனாகவே பார்த்து மானிட வாழ்க்கையில் என்னென்ன இன்னல்கள் ஒன்று வருமோ அதையெல்லாம் அப்படியே பதிவு செய்தார் வால்மீகி. ஆனால் அதற்கப்புறம் ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் அதை தமிழிலே எடுக்கிற பொழுது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணல கம்பன். தமிழுக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு போனார். தமிழனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்ததோ அதற்கேற்றார் போல் சொன்னார். ஏனென்றால் வால்மீகியிலே எந்த ஒரு அவருக்கு புரவலரும் கிடையாது. ஆனால் கம்பனுக்கு ஒரு புரவலன் இருந்தான். நன்றி மாறாமல் 1000 பாடல்களுக்கு ஒரு முறை அந்த புரவலனை பற்றி புகழ்ந்து பேசினான் கம்பன் என்கிற போது நன்றி அறிதலை உள்வாங்கி கொண்டு பணியாற்றியவன் கம்பன். இங்க பேசின மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் லாவண்யா, நர்மதா, மதுமிதா, சுகன்யா, தேஜஸ்வி, ஹரிணி, சாருலதா மனப்பாடம் பண்ணலேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 5 பாசுரம் பாடுறதுக்கு கூட கஷ்டம்தான். பார்க்கறதுக்கு எளிமையாக தெரியும். அதை படிக்க ஆரம்பித்தா வார்த்தையுடைய இப்போ நம்ம பண்ணுற தமிழுக்கும் அப்போ இருக்கிற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குது. எழுதி சேர்த்து எழுதியிருப்பார்கள், பிரித்து பார்க்கணும். அப்போது பிரித்து பார்க்க கற்றுக்கொள்கிற போது வாழ்க்கையிலும் நீங்கள் தரம் பிரித்து யாரோடு பழகலாம், பழகக்கூடாது என்று கற்றுக்கொள்வீர்கள். அதற்கு இது உதவும். எல்லாமே ஒரு எடை போட்டு தான் நம்மளை வச்சிருக்காங்க கடவுள். இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா பேசுறோம்னு சொன்னா எங்களுடைய நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாங்கள் வாழுகிற காலத்தில் நாங்கள் ஒரு 20,000 30,000 மாணவர்களை சந்தித்திருக்கிறோம். 20,000 30,000 மாணவர்களுக்கு நாங்கள் ஏதோ சொல்லி இருக்கிறோம் நினைக்கிறோம் அல்லவா? அந்த பெருமை எங்களை நீண்ட ஆயுளோடு வைக்கும் என்று எங்களுக்கு தெரிகிறது. இதோ சேவாலியாவை பற்றி பார்த்தேன், ஒரு காணொலி பார்த்தேன். ஒண்ணுமே பேசுறதுக்கு வாயே வரல. ஒரு சாதாரண மனிதன் தான் 1988 முரளிதரன் சார் ஆரம்பிச்சிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆல விருட்சமாக பல்வேறு மாநிலங்களிலே இந்தியாவிலே இதை கிளை பரப்பி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த மனிதன் செய்கிற சேவை ஒப்பற்ற உயர்வான சேவை. அதை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய நிழலில் இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முரளி ஐயா அவர்களுக்கு மாணவர் கல்விக் கழகத்தின் சார்பாக தலை சாய்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சாய், இங்க ஒரு முரளி. நான் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணன்ல ஆரம்பிச்சேன், பச்சை மாமலை போல் ஆரம்பிச்சு பார்த்தா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், முரளிதரன், முரளி. எங்க போனாலும் முரளி. கிருஷ்ணன் நம்மளை விட மாட்டான் போல இருக்கு. கிருஷ்ணனை அனுபவிக்கிறது ரொம்ப ஈஸி. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ரொம்ப முறையெல்லாம் உண்டு. கிருஷ்ணனுக்கு அதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணான்னு ஒரு முறை கூப்பிட்டு ஒரு துளசியை தலையில போட்டு கூட வாடானா வந்துருவான். அப்படி முரளிங்கிற பெயரோடு அன்னைய தினமாகட்டும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த வருஷத்துல மட்டும் இவங்க நடத்துகிற இந்த நிகழ்ச்சி 127வது நிகழ்ச்சி, எங்களுடைய நிகழ்ச்சியே 17வது நிகழ்ச்சி. அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே பொருள் ஈட்டுவதுதான் வாழ்க்கை என்று இல்லாமல் பொருள் ஈட்டி அது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கிற முரளி அவர்களுக்கு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களுக்கு எல்லாம் ஏழுமலையான சகல கருணைகளையும் பொழிந்து மேன்மேலும் மேன்மேலும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அவருக்கு வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் என்று இறைவனை அணுகி அவரை வாழ்த்துகிறேன். இங்க நாங்க வரும்போதெல்லாம் 2 பேர் எங்களுக்கு முன்னாடியே வந்துருவாங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து போட்டோகிராஃபரும் வீடியோகிராஃபரும். அவர்களுக்கு நம்ம ஒரு கரவொலி கொடுக்கணும். ஏன்னா நம்ம வேலை செய்யறது கூட பிரச்சனை சார். அந்த வேலையை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுன்றது தான் எதிர்கால தலைமுறைக்கு நாம செய்யற ஒரு பெரிய விஷயம். அந்த காலத்தில் அதெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத போதே பனை மொழிகளை எழுதி வைத்தார்கள். இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால டிஜிட்டலைஸ் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாஸ்வீட்ஸ்.comல போனீங்கன்னா இந்த நிகழ்ச்சி எல்லாம் அப்படியே அவங்க ஒளிபரப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஒளிபரப்பு செய்வதற்கு அவருடைய ஓனர் முயற்சி எடுக்கலாம். ஆனால் அதை நல்ல முறைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இறக்கி ஆர்வங்களாக இருக்கிறது இரட்டையர்கள் தினேஷ் அவர்களுக்கும் ஸ்ரீராம் அவர்களுக்கும் என்னுடைய வளமான வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்றதுல குறையே வைக்கக்கூடாது. வாழ்த்து சொல்றது புகழறது எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கதான். நீங்க அழகா தன்னுடைய வெற்றியை வெற்றி காணுகிற போது தான் கண்டதாகவும் தன்னால் தான் என்றும்
தோல்வி அடைந்தால் மற்றவர்கள் மீது வழி போடுவதும் இயல்பு என்றாலும் கூட இந்த பள்ளியினுடைய கல்வித்துறை துறை தலைவர் விஜயா மேடம் அவர்கள் இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் எங்களுடைய தமிழாசிரியர் வளர்மதி என்று சொன்னார் அல்லவா, அதற்கு அவருக்கு வாழ்த்துக்கள். இது எங்களுடைய இது ஒரு பேஷன் பேசுறது. வாழ்த்துவமை என்ன ஆகிட போகுது? வையமெல்லாம் வாழ்ந்தால் நாம் வாழப் போகிறோம். மற்றவெல்லாம் கெட்டு போய் நாம மட்டும் இருந்தா எப்படி வாழ முடியும்? வாழ்க வாழ்க என வாழ்த்துவது உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். வாழ்த்து சொல்வதற்கு வயது ஒரு தடை இல்லை. வயதுதான் தடையாக இருந்தால் பெரியாழ்வார் பெருமாளை பல்லாண்டு பாடிக்க முடியாது. அதனால இந்த நிகழ்ச்சி இவ்வளவு இனிமையான நிகழ்ச்சியாக, மனம் நிறைந்த நிகழ்ச்சியாக, அதில் மாணவ செல்வங்கள் கம்பெனியிலே கால் வைத்திருக்கிறார்கள். இப்போதுதான் இது கண்டிப்பாக அவர்களை அந்த கடலுக்குள், கம்பன் என்னும் கடலுக்குள் இழுத்துச் செல்லும். இழுத்துச் செல்லுகிற போது இவர்கள் மூச்சு முட்ட 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 அந்த கம்பன சக்தி